மூன்றாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்கள். ஆனால் அதனால் விளையும் பலன் உங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் அந்த செயலால் ஏற்படும் பலன் பற்றியோ அது நடப்பது நீங்கள்தான் காரணம் என்றோ ஒருபோதும் நினைக்காதீர்கள். பலன் கிடைக்கும் என அதன் மீது பற்று வைக்காமல் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யுங்கள். அதுதான் பகவத்கீதையுடைய 3வது வாழ்க்கை பாடம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பகவத்கீதையின் 4வது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். குருஷேத்திர போருக்கு முன் தன் செயலால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் தான் போரில் தோற்று விடுவோம் என எண்ணி போரிட மறுத்தான் அர்ஜுனன். குருஷேத்திர போருக்கு முன் தனது செயலால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் தான் போரில் தோற்று விடுவோம் என எண்ணி போரிட மறுத்தான் அர்ஜுனன். நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக அதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தை சரியான கண்ணோட்டத்துடன் பார்த்து புரிந்து கொள்வது இக்கட்டான சூழலில் நாம் செயலாற்ற உதவி செய்யும். அதனால் சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ இதுதான் பகவத்கீதையின் 4வது பாடம், சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்து பகவத்கீதையின் 5வது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, மாற்றம் என்பது இயற்கையின் விதி. மாற்றம் என்பது இயற்கையின் விதி. பகவத்கீதையின்படி அனைத்தும் மாறக்கூடியது. பகவத்கீதையின்படி அனைத்தும் மாறக்கூடியது. நம்முடைய உடல், உணர்வுகள், எண்ணங்கள் உள்ளிட்ட நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் மாற்றத்துக்கு உட்பட்டது. வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் புதிய சூழல்கள், மாற்றங்கள், புதிய விஷயங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முடிவு நல்லதாகவே வரும். அதோடு புதிய வாய்ப்புகளும் வெளிப்படும். மாற்றம் என்பது இயற்கையின் விதி. இதுதான் பகவத்கீதையின் 5வது வாழ்க்கை பாடம்.